அனைவருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கீங்களாங்க? இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்னோட ஒர்க்கிங் டே, நான் எப்படி வேலைக்கும் போயிட்டு வஜ்ஜுக்குட்டிக்கு ஒரு 10 டேஸ் சம்மர் கேம்ப் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ஆஃப் டே அவனுக்கு கிளாஸ் இருக்குங்க. அதனால் அவனையும் வச்சுட்டு எப்படி என்னோடய வேலைக்கு நான் போகிறேங்கிறத இந்த வீடியோவில் விலாவரியாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தம்பிக்கு இன்றைக்கி டே கிளாஸ் 1ங்க. எனக்கு டைலரிங் ஒர்க்கிங் டே 8ங்க. காலையிலே வீட்டில் கேரம் போர்டு வாங்கினதுலேருந்து இப்போ வரைக்கும் தூங்கிட்டே இருக்குங்க. சரிங்க, கடைக்கு கொண்டு போட்டால் கூட குட்டீஸ்லாம் எல்லாம் விளாண்டுட்டு இருக்கலாம் அப்படிங்கிறனால கேரம் போர்டை எடுத்துகிட்டு வஜ்ஜுக்குட்டியும் கிளாஸில் விட்டுட்டு நானும் கடையை நீக்கிட்டு வந்த உடனே எல்லாத்தையும் மிஷினெல்லாம் தொடச்சி டேபிளெல்லாம் தொடச்சி கடையெல்லாம் நல்லா பெருக்கி கசஞ்சு இருந்த துணியெல்லாம் அதெல்லாம் நீட்டாக மடக்கி வச்சுட்டு அப்போ தையல் கடையை பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் அந்த சோம்பேறித்தனம் இல்லாமல் கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கலாங்கிறனால எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க. எப்போ காலையில் கடையை நீக்கினாலும் தைக்கிறதுக்கான துணி தையல் மிஷின் மேலே ரெடியாக இருக்குங்க. அது எல்லாமே பார்த்து ஓரமாக எடுத்து வச்சுட்டு கடையில் நீட்டாக சூப்பராக கூட்டி பண்ணிட்டு நானும் போயிட்டு கைகால் மூஞ்செலாம் கழுவிட்டு வந்துடுவேங்க. இது காலை டைம் தான், ஆனால் காலையிலே பயங்கரமாக குப்பு குப்புன்னு வேர்க்குதுங்க. அதனால் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சாமி கும்பிட்டு பத்திலாம் பொருத்திட்டு தான் தையல் மிஷினில் ஸ்டிச் பண்ணவே உட்காருவேங்க. அன்றைக்கி துண்டெல்லாம் இருந்துச்சுங்க, ஒரு 4 துண்டு, அதெல்லாம் அடிச்சுட்டு நைட்டி அடிச்சிட்டு இருந்தேங்க. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு தண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் அக்கா சாப்பாடெலாம் கொடுத்தாங்க, அதையும் எடுத்துகிட்டு அப்புறம் குட்டீஸையும் கூட்டிகிட்டு வந்தேங்க. குட்டீஸ் இப்போ முன்னாடி வந்துடுவாங்க. வந்தால் வஜ்ஜுக்குட்டியோடு சேர்ந்து எல்லாம் விளாண்டுட்டு இருக்கலாம் அப்படிங்கிறனால கேரம் போர்டையும் எடுத்துகிட்டு வந்தேன். பார்த்தீங்களாங்க, எல்லாம் அங்கே சும்மா இருக்கிறது எங்கள் பிள்ளைங்கன்னா சூப்பராக விளையாடட்டும் அப்படின்ட்டுங்க தண்ணியை கொண்டு வச்சுட்டு துண்டையும் அடித்து கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. 2 நைட்டி இருந்துச்சுங்க, அதையுமே காலையில் கம்ப்ளீட் பண்ணிட்டேங்க. அக்காவுக்கு வீட்டில் தைக்கிற வேலை இருந்தால் அவங்க கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. இங்கே குட்டீஸ் முன்னாடி தாட்டி விட்டுருவாங்க. கேரம் போர்டு எடுத்து கொடுக்கவும் அவங்க சமத்தாக விளாண்டுட்டு இருந்தாங்க. இங்கே நைட்டிலாம் அடித்ததெல்லாம் எடுத்து வச்சுட்டு கமெண்டில் நிறையா சிஸ்டர் சொன்னாங்க, ஹெல்த்தியாக ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க சிஸ்டர் அப்படின்ட்டு. அதனால் வீட்டில் ஏதோ ஒரு சின்ன சிம்பிளான ஒரு பழம் இருந்தாலும் கட் பண்ணி எடுத்து போட்டுட்டு ஒரு 12 மணி போல் ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறேங்க. அந்த கமெண்டில் படிக்கும்போது ரொம்ப சூப்பராக ஃபீலிங்காக இருந்துச்சுங்க. அப்புறம் அந்த பெண்டிங் வச்சுருந்த ப்ளவுஸ் ஆரம்பிச்சிங்க. அதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு. வஜ்ஜுக்குட்டியை 12:30க்கு கரெக்டாக அந்த உச்சி நேரங்க அப்படியே ரோட்டில் வெயில் அனலாக பறக்கும். அந்த டைமில் தான் போயிட்டு வஜ்ஜுக்குட்டியை கூட்டிகிட்டு வரணுங்க. இது ஒரு கிராஃப்ட் கிளாஸ் மாதிரி தாங்க. ஒரு 10 கிளாஸ் கொடுத்துருந்தாங்க, அதில் நாங்கள் 2 சூஸ் பண்ணிக்கிட்டோங்க. கூட்டிகிட்டு வரத்துக்குள்ளே போதும் ஆயிரும். வந்த உடனே வஜ்ஜுக்குட்டி விளையாட ஜாயிண்ட் ஆகிட்டாங்க. அப்புறம் கையோட சாப்பிட்டுட்டு மிஷினில் உட்காந்துக்கலாம். ஏன்னா போய் உட்காந்த உடனே அங்கங்கே எந்திரிச்சோம்னா மிஷினில் வேலையே ஓடாதுங்க. காலைல அதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் தம்பியை கூட்டிகிட்டு அப்புறம் மதியம் லன்ச்சு கொடுத்துட்டு இது ஃபஸ்ட்டு டேயில் செஞ்ச கிராஃப்ட்டுங்க. நல்லா இருந்துச்சு. பேப்பர் கிராஃப்ட்லேயும் அப்புறம் மேக்ஸ் கிளாஸ்லேயும் சேர்ந்துருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் அன்றைக்கி ஒரு 7 மணி போலே அந்த ப்ளவுஸ் கம்ப்ளீட் ஆகும். வீட்டுக்கு கிளம்பிட்டேங்க. ஏன்னா தம்பியை போக கூட்டிகிட்டு வர கொஞ்சம் அலைச்சலாக இருக்குங்க. இருந்தாலும் நம்ம வேலையும் பார்த்துட்ருக்குறோம். போதும், ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் நல்லா நீட்டாக ஸ்டிச் பண்ணால் போதுங்கிறனால எடுத்து வச்சுட்டு அப்புறம் கடைக்கு தாங்க நேராக வந்திருக்கோம். மே மாதம் குலதெய்வம் கோயிலில் பெரிய சாமி கும்பிடு வருதுங்க. பாப்பாங்களுக்கெல்லாம் பாவாடை சட்டை எடுக்கலான்ட்டு கடைக்கு வந்தவங்க ஆன ரேட்டு குதிரை ரேட்டு சொன்னாங்க. அதுக்கு பேசாமல் சாரீ எடுத்து ஸ்டிச் பண்ணிட்டா என்னங்கிற மாதிரி கடைக்கு வந்தவங்க இப்படி லாங் மேக்ஸியில் கன்வெர்ட் பண்ணுற மாதிரி சாரீ கிளாத் இருக்கான்னு கேட்டோம். பாவாடை சட்டை தைக்கிறதுக்கே ஸ்பெசிஃபிக்காக வச்சுருக்கேன்னு சொன்னாங்க. எடுங்க அந்த செல்லத்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேரீயோட ரேட்டெல்லாம் இப்போ நான் காமிச்சதெல்லாம் வெறும் 500 தாங்க. குவாலிட்டி சூப்பராக இருந்துச்சு. சாரியும் நல்லா வெயிட்டாக இருந்துச்சுங்க. பாப்பாங்களுக்கு சூட் ஆகிற மாதிரி கலர் பார்த்துட்டு இருந்தேங்க. எனக்கு என்னமோ அந்த மெரூன் கலர் மேலே கண்ணு போச்சு. நமக்கு பிடிச்சது என்றைக்கு நம்ம வீட்டுக்காருக்கு பிடிச்சிருக்கு, அதனால் பார்த்ததோடு அப்படியே வச்சுட்டு பாப்பாங்களுக்கு ஏற்ற மாதிரி கலரை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நைட்டு டிஃபன் செஞ்சு சாப்பிட்டு தூங்கிட்டு இது அடுத்த நாளுங்க. கணவர் அன்றைக்கி 6 மணி வேலைக்கு போயிட்டாருங்க. அதனால் எனக்கு வஜ்ஜுக்குட்டிக்கு மட்டும்தான் சமையல் குக் பண்ணணுங்க. அதனால் சாம்பார் வச்சுட்டு முருங்கைக்கீரை பொரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேங்க. கையோட கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டேன். இந்த மனுஷன் இருந்திருந்தாருனா கொஞ்சம் வேலையை செஞ்சுருப்பார். சரி என்ன பண்ணுறது, நம்ம தான் எல்லா வேலையும் செய்யணும் அப்படிங்கிறனால நைட்டை வச்சு வெந்தய சாப்பாடெலாம் கொஞ்சம் இருந்துச்சுங்க. ஸ்நாக்ஸுக்கு லட்டு எடுத்துகிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சுட்டு இப்போ வெய்ய காலமாக இருக்கனால இந்த லெகின்ஸ்லாம் போட்டு போகிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்காங்க. அதனால் நம்ம தான் கைவசம் லாங் மேக்ஸி வச்சுருக்கோம் இல்லைங்க, அதில்
3/4 ஸ்லீவ் போட்டு போக கஷ்டமாக இருக்குன்ட்டு ஷார்ட் ஸ்லீவாக வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேங்க. தம்பி தனது கிராஃப்ட் ஒர்க்கெல்லாம் எடுத்து பேக் பண்ணி அந்த ஒரு பேப்பர் கவரில் காதெல்லாம் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தாங்க. அழகாக இருந்துச்சு. அப்புறம் நானும் அன்றைக்கி வந்து ஒரு 10 மணிக்கு போகிறனால பொறுமையாக கிளம்பிட்டு இருந்தேங்க. எப்பவும் தலை குளிச்ச உடனே ஈரத்தலையோடு ஓடுவேன். அன்றைக்கி தலையெல்லாம் காய வச்சு நல்லா பின்னி போட்டு பூவெல்லாம் வச்சுட்டு போனேங்க. ஏன்னா அவங்க அப்பா 9 மணிக்கு டியூட்டிக்கு ஆஜராகணும். இன்றைக்கி அவங்க அப்பா இல்லாதனால வச்சுக்குட்டிக்குமே கிளாஸ் வந்து 10 o'clock to ஒரு 12:45 வரையும் தாங்க. அப்புறம் கிராஃப்ட்டுக்கு தேவையான கொஞ்சம் பேப்பர்ஸ்லாம் கேட்டாங்கங்க. அப்புறம் மறுபடியும் இது 2வது நாளுங்க வஜ்ஜுக்குட்டிக்கு கிளாஸில் விட்டுட்டு நானும் அக்கா வீட்டுக்கு போயிட்டு சாவியை வாங்கிட்டு அன்றைக்கி வந்து ஒரு 10 மணிக்கு தாங்க கடையை நீக்கிட்டு அன்றைக்கி வந்து அக்கா நாளே கூட்டி எல்லாம் நீட்டாக வச்சுட்டு போயிட்டாங்கங்க. லேட்டாக வந்தனால அரிபரி இல்லாமல் அன்றைக்கி ஃப்ரீயாக வேலையை ஸ்டார்ட் பண்ணேங்க. மிஷினை மட்டும் தொடச்சிட்டு ஸ்டிச்சிங் பண்ண உட்கார ஆரம்பிச்சிட்டேங்க. கடைக்கு போன உடனே அந்த பத்திலாம் பொருத்தி சாமி கும்பிடும்போது மைண்டு ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குங்க. வீட்டில் உட்காந்து ஸ்டிச் பண்ணும் போதெல்லாம் மண்டையை போட்டு பிச்சுட்டு இருப்பேன். இப்போ கடைக்கு போகும்போது சோம்பேறித்தனம் இல்லாமல் ரொம்பவே சுறுசுறுப்பாகவே ஸ்டிச் பண்ணுறேங்க. வீட்டில் உட்காந்து ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுவேன், வந்து அப்புறம் படுப்பேன், அப்புறம் செல்லை பார்ப்பேன். அப்படி தாங்க ஒரு ப்ளவுஸை ஒரு பொழுதே வச்சுட்டு விண்ட காலம்லாம் இருக்குதுங்க. இப்போ கடைக்கு போய் ஸ்டிச் பண்ணவும் இத்தனைக்கு வீட்டு வேலையும் முடிச்சுட்டு போயிடுறேன். நாங்கள் அப்போதைக்கு ப்ளவுஸுக்கான வேலையும் ரெடி ஆயிடுதுங்க. வீட்டு வேலையும் முடிஞ்ச மாதிரி இருக்குது. வஜ்ஜுக்குட்டி சைடு பை சைடு பார்த்துக்கிட்ட மாதிரி இருக்குங்க. போதுங்க, ஒரு நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் நல்லா நீட்டாக கம்ப்ளீட் பண்ணால் போதுங்கிற மாதிரி. இப்போ தாங்க இந்த வாரத்துலேருந்து தான் செகண்ட் ப்ளவுஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேங்க. இப்போ வந்துமே வஜ்ஜுக்குட்டியை இடையில கூப்பிட போக வர அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அப்படி இப்படி தாங்க இருக்குது. பரவாயில்லைங்க. இருந்தாலும் இந்த தம்பிங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ஆரம்பிக்கிற வரைக்கும் அப்படி இப்படின்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. செகண்ட் டேவோட கிராஃப்டை கொண்டு வந்து காமிச்சாங்க. நல்லா குட்டியாக குளத்துக்குள்ளே வாத்து இருக்க மாதிரி இருந்துச்சுங்க. அப்புறம் பாப்பா தம்பிலாம் நல்லாவே மிங்கிள் ஆகிட்டாங்க. சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் அக்கா வந்து ஒரு பூனம் சாரியில் ப்ளவுஸ் தைச்சாங்க. அவ்வளோ சுருக்கமே இல்லாமல் நீட்டாக வந்துச்சுங்க. அப்புறம் வந்து அன்றைக்கி டே வந்து 10:30 மணி ஆயிடுச்சுங்க. 10:30 மணிக்கு எனக்கு கடையில் வேலை இல்லைங்க. எனக்கு எப்பவும் 7 மணிக்கெலாம் அக்கா வீட்டுக்கு போக சொல்லிடுவாங்க. வீட்டுக்காரு தான் எனக்கு வந்து இன்றைக்கி 8 மணி ஆகும். அப்புறம் 8 மணிக்கு ஃபோன் பண்ணேங்க. 9 மணி ஆகும்னாரு. 9 மணிக்கு ஃபோன் பண்ணேன், எனக்கு இன்னும் ஒரு 1.5 மணி நேரம் ஆகும்னு சொல்லுவோம். 10:30க்கு தாங்க அவருக்கு வேலை முடிஞ்சிச்சு. அந்த டைமில் வந்து கூட வேலை செய்கிற தம்பிங்க கொண்டு வீட்டில் அந்நேரத்தில் விட்டுட்டு வரணும். அதுக்கப்புறம் தம்பிங்க வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கணும். எதுக்கு, நம்ம பழனியில் தானே இருக்கிறோம், கடையில் தானே இருக்கோம், வெயிட் பண்ணி இருந்து வீட்டுக்காரை கூட்டிகிட்டே போயிடலாம் அப்படிங்கிறனால 10:30 வரைக்கும் நானும் வஜ்ஜுக்குட்டியும் கடையிலே இருந்தோங்க. அப்புறம் வந்து அவங்க அப்பாவையும் பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நமக்காண்டி எவ்வளவோ விட்டு கொடுத்து போகிறாருங்க, அட்ஜஸ்ட் பண்ணி போகிறாரு. அதனால் அவரை வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு வர விஷயத்தில் நானும் வஜ்ஜுக்குட்டியும் அப்பாவுக்காண்டி வெயிட் பண்ணி சேர்ந்தே போய்க்கலாம் தம்பி. நைட்டு வீட்டுக்கு வந்து காலைல வச்ச ஐட்டம்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இருந்துச்சுங்க. நைட்டு சேமியா கிளறி சாப்பிட்டு படுக்க 12 மணி ஆயிடுச்சு. இது அப்படியே அடுத்த நாள் காலையிலேங்க. காலைல கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சனால சாப்பாடு வச்சு கருவாட்டு குழம்பு வச்சுக்கிட்டோங்க. கடிச்சிக்கிறதுக்கு அப்பளம் பொரிச்சிட்டோம். நைட்டு வச்ச சேமியா வேறு கொஞ்சம் மிச்சமாயிருச்சுங்க. அப்புறம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு காலைல சாப்பிட்டுட்டு டிஃபனுக்கு எல்லாத்துக்கும் பேக் பண்ணியாச்சுங்க. ஃப்ரெஷ் கருவாடாங்க, நல்லா காயாமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்படியே இந்த மீன் குழம்பு வைக்கிற மாதிரி நல்லா தண்ணியாட்டம் வச்சாச்சுங்க. கெட்டியாக வச்சா ரசம் வேறு வைக்கணும், அதனால் குழம்புவே கொஞ்சம் தண்ணி விட்டு ஆட்டியாச்சுங்க. அப்புறம் அடுத்த அவங்க அப்பா வேலை செய்கிற இடத்துல விட்டுட்டு வஜ்ஜுக்குட்டி கிளாஸில் விட்டுட்டு கிளாஸ் முடிஞ்சு கூட்டிகிட்டு வந்து கடையில் விட்டுட்டு விளாண்டுட்டு இருந்தாங்கங்க. அன்றைக்கி டே அப்படியே சூப்பராக போச்சுங்க. இது அடுத்த நாளுங்க. காலையில் வெள்ளனை எழுந்திரிச்சு வானத்தை பார்க்கும்போது நிலா ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. ஒரு 3 டாப்ஸ் நைட்டு வந்துருந்துச்சுங்க. காலையிலேக்கு வேணும்னு சொன்னாங்க, ஸ்டிச் பண்ணி தர சொன்னாங்க. நைட்டே ஸ்டிச் பண்ணி வச்சுட்டேங்க. காலையில் கொண்டு போய் டெலிவரி தான் கொடுக்கணும். மொத்தம் ஒரு 5 டாப்ஸ் கிட்ட இருந்துச்சுங்க. அப்புறம் அர்ஜெண்ட்டாக ஒரு 3 மட்டும் நைட்டை அடித்து வச்சுட்டேங்க. காலையில் கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு அன்றைக்கி வந்து தம்பிக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருந்துச்சுங்க. ஒரு ஹாஃப் டேக்கு மேலே போயிட்டு பேரண்ட்ஸ் மீட்டிங்கை முடிச்சுட்டு அப்படியே கடைக்கு போகலான்னு நினச்சேங்க. சைடு பையில் மாவாட்டிகிட்டே சமையல் வேலையை பார்த்துர்லான்ட்டு காலைல சமையல் வேலையை முடிச்சுட்டு கிரைண்டரில் மாவை போட்டேங்க. குழவிக்கல் அந்த கைப்பொடி வந்து பிச்சுக்குச்சுங்க. நானும் எவ்வளவோ துணிலாம் ஸ்டிப் பண்ணி பருப்பு மொத்தில் அடிச்சலாம் பார்த்தீங்க, மறுக்க பிடுங்கிருச்சு. அப்புறம் என்ன பண்ணலாம், ஊற வச்சுட்டோமே, உளுந்த வேற ஊற வச்சுட்டோமேட்டு மிக்சியில் போட்டு கொஞ்சம் மெர்சியாக அப்படி இப்படின்னு தாங்க இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். மிக்சியில் தாங்க அன்றைக்கி மாவே ஆட்டி வச்சேன். இருந்து நம்ம மாவு ஆட்டுற நேரம் கிரைண்டருக்கு வந்த சோதனை, நமக்கு வந்த சோதனை அப்படி ஆகி போச்சுங்க. அப்புறம் தம்பி வீட்டில் இருந்தாங்க, வெயில் ஜாஸ்தியாக இருக்குன்ட்டு அப்படியே லைட்டாக
கூலாக குடிக்கிறதுக்கு எதுவும் கேட்டாங்கங்க. ஐஸ்கிரீம் கடையில் இல்லைன்ட்டு பாதாம் பால் வாங்கிட்டு வந்து குடித்தாங்கங்க. நானும் ஒரு பக்கம் இந்தான்னு எப்படியோ மாவாட்டி வச்சுட்டேங்க. வீட்டில் இருக்க நேரம் கொஞ்சம் நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம்னு நினைக்கிறப்ப அன்றைக்கி தான் ஒட்டிக்கு ரெட்டி வேலையாக நடக்குங்க. காலையிலேயே இன்றைக்கி அவங்க அப்பா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டாருங்க. சரி இன்றைக்கி தம்பிக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் தானே போகிறோம், பஸ்ஸில் போய்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்த நேரம் நான்லாம் காலைல வந்தேன்னா பஸ்ஸுன்னு டக்குன்னு கிடச்சிருங்க. பையன் அங்கேருந்து இங்கே நடந்து வரதுக்குள்ளே என்னால் பொறுக்க முடியல, எனக்கு வெயில் ஜாஸ்தியாக இருக்குது அப்படி இப்படின்னாங்க. சரி வர வழியில் நொங்கெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு பக்குவமாக கூட்டிகிட்டு வந்து பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணால் 1 ஹவர் ஆயிடுச்சுங்க. நொங்க கொடுத்துட்டு அப்படியே பேசிக்கிட்டே டைம் ஓடிடுச்சுங்க. 4 மணிக்கு வரவங்க பேரண்ட்ஸ் மீட்டிங்கு. மதியம் வரலான்னு ஆரம்பித்தவங்க இந்த கிரைண்டர் இழுத்த வேலையிலையும் பஸ்ஸு லேட்டாக வந்த வேலையிலையும் கடைசி ஆள் நாங்கள் தான் நினைக்கிறாங்க பாருங்களேன். பேரண்ட்ஸ் மீட்டிங்லாம் முடிச்சுட்டு டீச்சர் எல்லாம் அப்ரூவலாக கிளம்புறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அப்புறம் வஜ்ஜுக்குட்டிக்கு அடுத்த வருஷம் யூனிஃபார்ம்லாம் போயிட்டு சூப்பராக பார்த்துட்டு வந்தாச்சுங்க. அப்புறம் 5th ஸ்டாண்டர்டுக்கான ஃபீஸ் வந்து எழுதி வாங்கிட்டு வந்தேங்க. கிட்டத்தட்ட 60,000 கிட்ட வருதுங்க. இது இல்லாமல் யூனிஃபார்மு ஷூவு அந்த செலவுலாம் வேறு இருக்குங்க. 5th போகிறனால ஃபீஸ் கொஞ்சம் அதிகம் தாங்க இருந்துச்சு. அப்புறம் வந்து தம்பி மார்க்கில் அடுத்தடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறாங்க. அதை பார்க்கும்போது என்னடா பீஸு எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு கட்டிடலாம் அப்படிங்கிற மாதிரிங்க. 10க்கு 9 வந்திருக்காங்க. இங்கே பியில் இருந்தாங்க, இப்போ A2 வந்துட்டாங்க. A1 வந்து ஃபஸ்ட்டு கிரேடுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பையனுக்கு எப்படியாச்சும் நம்ம ஃபீஸ் கட்டி படிக்க வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தாங்க தோணுச்சு. எப்போவுமே வஜ்ஜுக்குட்டி இப்போ இந்த ஸ்கூலில் சேர்த்துனதுக்கப்புறம் படிப்பில் நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சுங்க. எக்ஸாம் முடிஞ்சிட்டு ரிசல்ட்டு வரப்போ வஜ்ஜுக்குட்டிக்கு மார்க்கு அடுத்தடுத்த லெவல் அதிகமாகும் போது ஒரு சின்ன ட்ரீட் மாதிரி கொடுப்போங்க. பேக்கரிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு வஜ்ஜுக்குட்டிக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி தருவோங்க. அன்றைக்கி வேறு இயர் எண்டு எக்ஸாமாங்க. மார்க் வேறு A கிரேடு வேறு வந்திருக்காங்க. அதனால் இது தம்பியோட ஸ்கூலுக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது. இந்த லைனில் டெய்லியும் போகும்போது வஜ்ஜுக்குட்டி பார்த்துட்டே இருந்திருப்பாங்களாட்டிருக்கும். டக்குன்னு அம்மா பிரியாணி சாப்பிட்லாமாம்மா, சிக்கன் சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டாங்கங்க. என்னடா இந்நேரத்தில் கேட்குறேன், எங்கடா போய் சிக்கன் கிடைக்கும், ஒரு 6 மணிக்கு மேலே தான் தள்ளுவண்டி கடையில் போட்டு வச்சுருப்பாங்க. இல்லைம்மா இந்த கடையில் வாங்கித்தாம்மா அப்படின்னு சொன்னாங்கங்க. நான் எப்போவுமே இந்த டார்க்காக லைட் போட்டிருப்பாங்களேங்க அந்த கடையில் வாங்கியே தரமாட்டேன். ஏதாச்சும் பழசு எதுவும் கொடுத்துருவாங்களா, வாங்கிட்டு தம்பிக்கு சேராமல் போயிடுமா அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இருக்குங்க. சாரிங்க எல்லா கடையும் சொல்லிங்க, எனக்குள்ள மைண்ட் செட் அப்படி இருக்குங்க. டக்குன்னு எடுத்த உடனே நான் வாங்கியே கொடுத்துட மாட்டேங்க. அன்றைக்கி பையன் ஆசைப்பட்டு கேட்டுட்டான் அப்படிங்கிறனால வந்து பார்த்தேங்க. அப்புறம் வந்து இந்த சாரிங்க சிங்கப்பூர் ஃப்ரைட் ரைஸ் அப்படின்னு சொன்னாங்கங்க. இது 150ங்க. ஆனால் டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. வஜ்ஜுக்குட்டி நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. எனக்கு முந்திரி பருப்புனா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால அந்த பிளேட்டில் முந்திரி இருந்தனால எனக்கு எடுத்து ஊட்டி விட்டாங்கங்க. ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக இருந்துச்சு. தம்பி அன்றைக்கி நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இது மாதிரி பண்ணும்போது அவங்களுக்கே நல்லா என்கரேஜ் பண்ண மாதிரி இருக்குங்க. இன்னும் கொஞ்சம் அப்போ அடுத்த லெவலுக்கு அம்மா அப்பாவும் நம்மளை வந்து இன்னும் வந்து ஏதாச்சும் நமக்கு பிடிச்ச விஷயம் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தம்பிக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்குங்கிற மாதிரி அன்றைக்கி ஆசைப்பட்டனால சிங்கப்பூர் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கொடுத்து என்ஜாய் பண்ணி சூப்பராக சாப்பிட்டோங்க. அதுக்கப்புறம் இந்தான்னு கடையிலே ஒரு 6:30 மணி ஆயிடுச்சுங்க. அப்புறம் அவங்க அப்பாவே வேலை முடிச்சு உங்களை நான் பிக்கப் பண்ணிக்கிறேன், இந்த பஸ்லாம் போக வேண்டாம், மதியம் வந்த பஸ்ஸில் வந்த கதையை தான் நான் சொன்னீங்க, இன்னும் எதுக்கு சிரமப்படுறீங்க, நான் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு வீட்டுக்கு வர ஒரு 7 மணி ஆயிடுச்சுங்க. வந்த உடனே பக்கத்து வீட்டுக்காரங்க நொங்கு கொண்டு வந்து கொடுத்துருந்தாங்க. அதை பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணி சூப்பராக சாப்பிட்டுட்டு அன்றைக்கி டே வந்து ரொம்பவே சூப்பராக போச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அனைவருக்கும் நன்றிகள்.